அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கொழும்பில் மூடப்படவுள்ள பிரதான வீதிகள். வடக்கு கிழக்கு பட்டதாரிகள் ஒன்றியம் அனுரவிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. மொட்டு கட்சியின் முன்னாள் எம்பிக்களுக்கு மஹிந்தவின் அவசர அழைப்பு. மன்னார் சாந்திபுர பகுதியில் தீ விபத்து, தீக்கிரையான வீடு. அரசு சேவையில் 30,000 அத்தியாவசிய காலியிடங்கள். மாணவியை மதுபானம் அருந்த தூண்டிய ஆசிரியர் கைது. இலங்கைக்கு விரையும் பெருந்தொகை சுற்றுலா பயணிகள். சிக்கினார் மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் தொடரும் விசாரணை. இலங்கையில் புகைப்பிடிக்கும் பெண்கள் அதிகம். இலங்கையில் ஊழியர்களின் நலனுக்காக தனது சொத்தினை விற்பனை செய்யும் அரசு அதிகாரி. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் பிப்ரவரி 4 சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவிற்காக சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த கொழும்பு போக்குவரத்து பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 2 வரை ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன. குறித்த நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கொழும்பில் வீதிகள் மூடப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட போக்குவரத்து திட்டத்துக்கு அமைய மேற்குறிப்பிட்ட திகதிகளில் மூடப்பட்ட வீதிகளின் விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவாத்தோட்டம் விஜயராம் மாவட்டத்தில் கல்லூரி மாவட்ட திசைக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் பௌத்தாலோக மாவட்டத்திலிருந்து மெட்டிலன் பிரதேசத்துக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் பௌத்தாலோக மாவட்டத்திலிருந்து பிரேமகிருதி டி அல்விஸ் மாவட்ட திசைக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் ஸ்டான்லி விஜயசுந்தர மாவட்டத்திலிருந்து மன்ற கல்லூரி வீதி திசைக்கு திரும்புதல். கருவாத்தோட்டம் சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்திலிருந்து சுதந்திர சதுக்க திசைக்கு நுழைதல். இந்த வீதிகள் ஒத்திகை இடம்பெறும் காலப்பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதுடன் தேவைக்கு ஏற்ப அந்த பிரதேசத்தில் காணப்படும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு ஒத்திகையால் பாதிப்பு ஏற்படாத வகையில் வழியமைக்கப்படும் என கொழும்பு போக்குவரத்து பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியதை போன்று காலம் தாழ்த்தாத உடனடியான தீர்வை வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு வடக்கு கிழக்கு பட்டதாரிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் MIM புர்கான் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அசமந்த போக்கு காரணமாக வேலையற்ற பட்டதாரிகள் பல துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து வருகிறார்கள். பெரும் பொருளாதார கஷ்டம், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், டெங்கு, கோவிட் என பல சவால்களுக்கு முகம் கொடுத்து உள்வாரி வெளிவாரி பட்டங்களை சுமார் 4-5 வருட கற்கைகளை சிறப்பு பொது பட்டம் என கற்று பூரணமாக்கியதன் பின்பும் தீர்வில்லாமல் தவிக்கிறோம். எங்களை போன்ற இளைஞர் ஜோதிகளின், குறிப்பாக வேலையற்ற பட்டதாரிகளின் வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடித்த அரசாங்கம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்வை வழங்க வேண்டும். ஆசிரியர்களுக்கான 30,000 வெற்றிடங்களை, கிராம சேவகர்களுக்காக 3,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். பட்டதாரிகளுக்கு பரீட்சையின்றி பொது நியமனங்கள் ஊடாக அரசு துறையில் நியமனங்களை வழங்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு புதிய அரசாங்கத்தின் கீழ் பொதுவான நியமனங்கள் எங்களுக்கு வழங்க ஆளுநர்கள், துறைசார் அமைச்சுக்கள், புதிய ஜனாதிபதி போன்றோர் மிக கரிசனையுடன் செயற்படுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இன்று மாலை ஒரு முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்காகவே குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டமானது விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து முன்னர் விலகிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் பிரிவுகளில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் சாந்திபுரம் பகுதியில் இன்று காலை குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு முற்றாக எரிந்து தீக்கிரையாகிய நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவைக்கு பின்பகுதியில் திடீரென
தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் இதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னார் மின்சார சபை மன்னார் நகர சபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. வீட்டில் காணப்பட்ட உடைமைகள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசு சேவையில் 30,000 அத்தியாவசிய காலியிடங்கள் நிரப்பப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பொது சேவையில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள சுமார் 30,000 அத்தியாவசிய காலியிடங்களை அவசரமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பான நிதி ஒதுக்கீட்டுக்கான முன்மொழிவுகளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி பெல்மதுளை பகுதியில் 19 வயது பாடசாலை மாணவியை மதுபானம் அருந்த வைத்த மேலதிக வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபானம் அருந்திய மாணவி சிகிச்சைக்காக ககவதி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவி காரில் வந்து இறங்கும் போது போதையில் நிலை தடுமாறி வந்துள்ளார். அத்துடன் காரில் இருந்த இன்னொரு நபரும் போதையில் இருந்துள்ளார். இதன்போது வீதியில் நின்று கொண்டிருந்த குழு ஒன்று விசாரிக்கையில் போதையில் இருந்த மற்ற நபர் மாணவியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த குழுவினர் ஆசிரியரை தாக்கியதுடன் அவரை பெல்மதுளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். 2025 ஜனவரியின் முதல் 22 நாட்களில் 1,77,400க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி ஜனவரி 1 முதல் 22 வரை மொத்தம் 1,77,403 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 30,847 ஆகும். இதேவேளை ரஷ்யாவிலிருந்து மொத்தம் 25,608 பேர், பிரித்தானியாவிலிருந்து 14,959 பேர், ஜெர்மனியிலிருந்து 10,873 பேர் மற்றும் சீனாவிலிருந்து 9,337 பேர் என சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரான்சிலிருந்து 8,340 சுற்றுலா பயணிகள், ஆஸ்திரேலியாவிலிருந்து 6,851 பேர், அமெரிக்காவிலிருந்து 5,202 பேர், போலந்திலிருந்து 5,194 பேர், நெதர்லாந்திலிருந்து 4,708 பேர் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வழக்குகளானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு உயர்நீதிமன்றில் தொடர்புடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஆண்களிடையே புகைப்பிடிக்கும் விகிதத்துடன் ஒப்பிடும்போது பெண்கள் மத்தியில் புகைப்பிடிக்கும் விகிதம் தற்போது அதிகரித்துள்ளதாக விசேட வைத்தியர் சமனித்தகுட கூறுகிறார். இதன் காரணமாக இளம் பெண்கள் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படும் போக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கான அதன் தலைவர் டிஜே ராஜகருணா செய்த செயற்பாடு குறித்து அதிகம் பேசப்படுகிறது. தனக்கு சொந்தமான அதிசொகுசு காரான BMW காரை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைத்த பணத்தில் 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்வனவு செய்து ஊழியர்களின் போக்குவரத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். 2018ஆம் ஆண்டு BMW 7 சீரிஸ் கார் 29.5 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளார். இதுவரை பல சந்தர்ப்பங்களில் காரை பழுது பார்ப்பதற்காக 67,70,349 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பராமரிப்புக்காக பெருந்தொகை செலவிடப்பட வேண்டும். அத்துடன் வருடாந்த காப்பீட்டுக்காக சுமார் 1 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு காரை திணைக்களத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா விற்பனை செய்துள்ளார். BMW காரின் தற்போதைய மதிப்பு 52 மில்லியன் ரூபாய். விற்பனை செய்த பணத்திலிருந்து 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை வாங்கி
ஊழியர்களின் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடிவு செய்துள்ளார். இது நிறுவனத்தின் செலவுகளை கணிசமாக குறைக்கும் வகையில் 2 கோடி ரூபாய் பெறுமதியான 2 குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை அவர் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபன பணியாளர்கள் போக்குவரத்துக்காக தற்போது பயன்படுத்தப்படும் டாடா பேருந்துகள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.